பக்கத்து ஊரில் இருக்கிற திருப்பூர் இன்றைக்கு ஏற்றுமதியில் இன்றைக்கு சற்று பின்தங்கி இருக்கிறது. காரணம், அமெரிக்கா 50% வரியை போட்டதன் காரணமாக. ஆனால் அதற்கு முன்னாடி திருப்பூர் ஆடைகளை முன்னேற்றுவதற்கும் ஏற்றுமதி செய்வதற்கும் வங்கதேசத்திலிருந்து தரைவழி ஆடை இறக்குமதி செய்வதற்கு தடை விதித்ததன் மூலம் இறக்குமதி 5 ஆண்டுகளுக்கு பிறகு 30,000 கோடி ரூபாய் விற்பனை அதிகமானது. 20% அதில் பருத்திக்கும் 11% இறக்குமதி நீக்கி பருத்தி பட்டு கம்பளிகள் ஆகியவற்றிற்கு 15% விலை மானியம் வழங்கப்படுகிறது. ஆனால் மின்கட்டணை உயர்த்தியது தமிழ்நாடு அரசு. அந்த மின்கட்டணத்தை சரி செய்வதற்கு ஜிஎஸ்டியில் வரி குறைத்தது மத்திய அரசு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. தேங்காய் விவசாயத்திற்கு 5% ஊக்கத்தொகை திட்டத்தில் ஏற்றுமதி அதிகமாகி இன்றைக்கு தேங்காய் விலை கூடியிருக்கிறது. நமது அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமன், மகேந்திரன்லாம் நிறைய தோப்பு இருக்கு. ஆனால் இன்னைக்கு தேங்காய் விலை அதிகமாக இன்னைக்கு பேங்க்ல நிறைய டெபாசிட் வச்சிருக்கிறாங்க, தேர்தலில் செலவு செய்யறது. ஆக கொப்பரை ஆதரவு விலையை 100% அதிகரித்திருக்கிறார்கள். திருப்பூரில் 100 படுக்கைகள் கொண்ட இஎஸ்ஐ ஆஸ்பத்திரி இங்கு வந்திருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கும்போது நமது உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்கள் அமைச்சராக இருந்த நேரத்தில் ஒரு கால்நடை மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தது நமது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். யாரும் மறுக்க முடியுமா? இது நல்லாட்சி நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அதிமுக தலைமையில் ஆட்சி நடைபெற வேண்டும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வர வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமா, 48 கோடி ரூபாய்க்கு ஒரு பெரிய பேருந்து நிலையம் வணிக வளாகமையும் இந்த உடுமலை பேட்டையிலே கட்டி கொடுத்தது நமது உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்களும் அண்ணன் எடப்பாடியார் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. உடுமலைப்பேட்டையில் அரசு மருத்துவமனையில் 100 படுக்கை கொண்ட புதிய கட்டிடம் சிடி ஸ்கேன் மற்றும் 6.93 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைத்து கொடுத்தது அதிமுக அரசு. யாரும் மறந்துவிட முடியாது. 2021, 2026 இதுவரையிலும் 1417 கோடி ரூபாய்க்காக இங்க திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது. இவ்வளவும் அதிமுக ஆட்சியில் நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் நடைபெற்ற மத்திய அரசு, பாரத நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தின் அடிப்படையிலும் இவ்வளவு காரியங்கள் நடைபெற்றிருக்கிறது.